தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 42 யோபு 7 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க பேசல. அத்தனை நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல இழந்தாலும் தன் உதடுகளினாலும் பாவம் செய்யாத யோபு பார்த்து அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க பேசல. ஆக நீங்க போய் யோபுவிடத்துல ஒப்புரவாகுங்க, அவன் உங்களுக்காக பலி செலுத்துவான் என்று அந்த 3 நண்பர்களை கர்த்தர் அனுப்பினார். அதை நான் வாசித்த பொழுது மெய்யாகவே யோபுவின் எத்தனை ஒரு நம்பிக்கை பாருங்க. என்ன சொல்லி அனுப்புறார், நீங்க போங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். என்ன அர்த்தம்? இந்த நெருக்கடியிலும் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் அவன் சரீரம் பாதிக்கப்பட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நடுத்தர் இருக்கும் போதும் அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான்றார் பாருங்க. இவங்க யாரு? கஷ்டத்தில் இருக்கும்போது, பாடுகளோடு கூட யோபு இருக்கும் பொழுது யோபுவை நிந்தித்தவர்கள், குற்றஞ்சாட்டினவர்கள், மனமடிவாக்கினவர்கள், அவர்களை அனுப்புகிறார். யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அப்படின்னா யோபுவின் மேல எத்தனை நம்பிக்கை பாருங்க. இந்த நிலைமையிலும் மனமடிவாக்கின மக்களுக்காக யோபு ஜெபம் பண்ணுவான்னு நம்பினா இருப்பாரு. அதுதான் கர்த்தர் முன்பாக சாட்சி. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனையோ குட் ஃப்ரைடே பார்த்துட்டோம், எத்தனையோ நம்ம உயிர்த்தெழுந்த தினத்தை பார்த்துட்டோம். இப்படி ஒரு சாட்சியை பெற முடியுமா? உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை காயப்படுத்தினவர்கள், துரோகம் பண்ணினவர்கள், நஷ்டப்படுத்தி யாரா இருக்கட்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா? அவர்களை மன்னிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. யோபு சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். அவன் சிறையிருப்பை தேவன் மாற்றி 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அன்று சொல்லுகிறார், இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா இருக்கணும். இயேசு மன்னித்தது போல மன்னிக்கணும், மறக்கணும், அநேகருக்காக ஜெபிக்கணும். அதுதான் உண்மையான சாட்சி உள்ள ஒரு ஜீவியம். அதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை அப்படி மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.